ஹலோ, பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 86:11. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று இந்த தாவீதின் சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த நாமம் உயர்த்தப்படுவதாக. தாவீது இந்த வசனத்திலே தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள அவன் விரும்புகிறதை பார்க்கிறோம். தேவன் ஞானம் நிறைந்தவர், எல்லாம் அவரிடத்திலே இருக்கிறது. தேவனே எனக்கு போதியம், எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மை வழி நடத்தி போதித்து உபதேசிக்கிறவராய் நம்முடைய தேவன் இருக்கிறார். இன்றைக்கு தேவனிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது அவருடைய குணாதிசயம், அவருடைய கற்பனைகள், அவருடைய நோக்கத்தை நாம் தழுவி கொள்வதாகும். நான் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி சும்மா கேட்டுட்டு இந்த காதலை கேட்டு அந்த காதலை விடுகிறதில்ல. அவைகளை உண்மையாய் கடைபிடித்து அவைகளின்படியே வாழ்வது, அதுதான் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதாகும். தேவனுடைய வழிகள் உத்தமமானது, ஞானம் நிறைந்ததாயிருக்கிறது. நாம் நம்மை தாழ்த்துகிற பொழுது தேவன் நமக்கு கற்றுத்தருகிறவராயிருக்கிறார். தாவீது சொல்லுகிறான், எனக்கு உணர்வை தார, எனக்கு கற்றுத்தாரும், நான் சத்தியத்திலே நான் நடப்பேன் என்று சொல்லி. இது அனுதினமும் சத்தியத்திலே நடக்கிறது. வாக் இம்ப்ளைஸ் ஸ்டடி டே டு டே கண்டக்ட் சாய்ஸஸ், ஹேபிட்ஸ், ரிலேஷன்ஷிப். நம்ம எப்படி அனுதினமும் நம்முடைய சூஸிங் எப்படி இருக்குது, நம்முடைய சாய்ஸஸ் என்ன இருக்குது, குணங்கள் எப்படி இருக்குது, நாம் மற்றவர்களோடு எப்படி நாம் பழகுகிறோம் என்பதை பொறுத்தாய் அமைகிறது. தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் எப்படி இருக்கிறோம் என்பது மிக அவசியமாய் நாம் கவனிக்க வேண்டும். நாம் சத்தியத்திலே நடக்க வேண்டும். அவர் இயேசுவே சத்தியமாயிருக்கிறார். அவருக்குள்ளே, அவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் நடக்க வேண்டும். எப்பவோ சும்மா ஏதோ ஒரு நேரம் அல்ல, அனுதினமும் அதை கடைபிடிக்கணும். தாவீது சொல்லுகிறான், எனக்கு ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்க, அன்டிவைடட் ஹார்ட். எனக்கு ஒரே ஃபோக்கஸ் வேண்டும், நீங்க தான் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். உங்களுடைய அந்த மேலான வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக வல்லமை எனக்குள்ளே அதை கிரிகை செய்து கொண்டு வரட்டும். இது அந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரு மனது தான் உண்மையான ஒரு பக்தியை அது குறிக்கிறதா இருக்கிறது. மனதுக்குள்ள வேற எதுவும் இல்லை, மறைத்து வைத்தில்லை. பாதி அன்பு பாதி மனசு, அப்படி இல்லை. மார்க்கு 12:30 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதைத்தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அருமையான தேவ பிள்ளையே, என்றாம் இன்றைக்கு தேவனுக்கு அந்த தெளிவான ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒரே சிந்தை நிறைந்த மனது முழுமையாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கிறது தான் தேவனுடைய எல்லா இரக்கங்களுக்குள்ள நம்ம கொண்டு போகும். இன்னைக்கு அரைகுறையா, பாதி மனசா, விரும்பாதும் விரும்பாமலும் ஏதோ தானோ என்று சொல்லி அப்படி அல்ல. நாம் தாவீது சொல்லுகிறதை போல ஒருமுகப்படுத்தப்பட்ட அந்த மனது, undivided heart, to love the Lord and follow him and to learn from him. அவரை பின்பற்றி இடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அவைகளின்படியே வாழ நமக்கு அவசியமாயிருக்கிறது. ஏசப்பாவிடத்தில் கேளுங்க, உங்களை முழுமையாய் நேசிக்கிற ஒரு மனது எனக்கு வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற இரக்கங்களின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். தாவீது சொல்லுகிறதை போல எங்களுக்கு ஒருமுகப்படுத்தப்பட்ட மனது வேண்டும் ராஜா. இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை, குறைகளை நீ பாராமல் நீர் இவர்களுக்கு தயவு செய்கிறதுக்காக எமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் இரக்கம் செய்வீராக. நீர் தயவு பாராட்டி உம்மை இந்த பிள்ளைகள் முழு உள்ளத்தோடு நேசிக்கத்தக்க கிருபைகளினாலும் இரக்கங்களினாலும் நிரப்ப ராஜா. நீர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக உமக்கு நன்றி. கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.